கார்த்திகை மாதம் மாலையிட்டு காலையும் மாலையும் பூஜை செய்து சரண கோஷம் ஒலித்திடவே சாமிகள் ஒன்றாய் கூடிடுவோம். நாற்பத்தோரு நாள் விரதமிட்டு சுவாமியே சரணம் கோஷமிட்டு பக்தர்கள் எல்லாம் தன்னை மறந்து மெய்யன் போடு பாடிடுவோம். சாமியே சரணம் என்றிடுவோம், ஐயப்ப சரணம் என்றிடுவோம், பந்தளராஜனை போற்றிடுவோம், 18ஆம் படியானை வணங்கிடுவோம். கார்த்திகை மாதம் மாலையிட்டு காலையும் மாலையும் பூஜை செய்து சரண கோஷம் ஒலித்திடவே சாமிகள் ஒன்றாய் கூடிடுவோம். அதிகாலையிலே எழுந்திடுவோம், ஐயப்பன் புகழ்தனை பாடிடுவோம். அன்னதானங்கள் செய்திடுவோம், அடியவர் பாதத்தை வணங்கிடுவோம். 41 நாள் விரதமிட்டு இருமுடி தன்னை கட்டிக்கிட்டு தேங்காய் என்னும் உள்ளத்திலே பக்தி என்னும் நெய் ஊற்றி நெய் அபிஷேக பிரியனுக்கு நிதமும் கொண்டு தந்திடுவோம். 18 படியேறி வந்து பகவானே உன்னை சரணடைந்தோம். கார்த்திகை மாதம் மாலையிட்டு காலையும் மாலையும் பூஜை செய்து சரண கோஷம் ஒலித்திடவே சாமிகள் ஒன்றாய் கூடிடுவோம். பக்தர்கள் கூட்டம் வந்திடுமே, சபரிமலையே முழுவதுமே சரண கோஷம் ஒலித்திடுமே. தை திங்கள் முதல் நாளில் காந்தமலையின் உச்சியிலே ஜோதி ரூப தரிசனமாய் ஐயப்பன் அருள் கிடைத்திடுமே. சரணம் சரணம்